தற்போதைய அண்மை செய்தி. கரூர் பெருந்துயர சம்பவத்தில் தவிக தலைவர் விஜயின் வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் வேலாயுதபாளையம் காவல் நிலையத்தில் விஜய் வாகன ஓட்டுநர் மற்றும் 2 இருசக்கர வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஜய் பிரச்சாரத்துக்கு சென்றபோது அவரது வாகனம் மீது மோதுவது போல் அஜாக்கிரதையாக பைக்கை ஓட்டி கீழே விழுந்த இளைஞர்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விஜயின் வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2 இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம் மோனிகா. கடந்த 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தவிக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக நாமக்கலில் இருந்து அந்த கரூர் வரும் வழியாக தவிட்டுப்பாளையம் பகுதியில் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது விஜய் வாகனம் சென்று கொண்டிருந்த போது அதன் மீது மோதுவது போல் அஜாக்கிரதையாக இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்று கீழே விழுந்தனர். இதில் இருவருக்கும் அந்த லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். இதனை அடுத்து வேலாயுதபாளையம் காவல் நிலையத்தில் விஜய் வாகனத்தை ஓட்டுநர் மற்றும் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற இருவர் என மொத்தம் 3 பேர் மீதும் அதிவேகத்தில் செல்வது மற்றும் அந்த கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டுவது என உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக விஜய் பிரச்சார வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்துவது தொடர்பாக அந்த உயர்நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து விஜய் வாகன ஓட்டுநர் மற்றும் FZ பைக்கை ஓட்டி வந்த சந்துரு மற்றும் அந்த பல்சர் பைக்கை ஓட்டி வந்த அடையாளம் தெரியாத நபர் என மொத்தம் 3 பேர் மீதும் வேலாயுதபாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக விஜய் பரப்புரையின் போது 41 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது சம்பந்தமாக தவிக முக்கிய நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதில் அந்த மாவட்ட பொறுப்பாளர் மொத்தம் அந்த இருவரை போலீசார் கைது செய்து அந்த சிறையில் அழைத்து உள்ள நிலையில் விஜய் வாகன ஓட்டுநர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது அந்த குறிப்பிடத்தக்கது. மோனிகா. விக்னேஷ், தகவல்களுக்கு நன்றி.